சதீஷ், அடுத்தது நீதாண்டா. சொல்லுங்க. என்ன முடிவு பண்ணிருக்க அஞ்சலி? எதை பத்தி சொல்றீங்க? எதை பத்தியா? சதீஷோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் சொல்லல, அத பத்தி. வாழறேன். என்ன வாழறேன்னு அப்படியே இழுக்கிற? நீ சதீஷோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என் குழந்தை தொட்டில் ஃபங்க்ஷனுக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரணும். என்ன அஞ்சலி பேச மாட்டேங்கிற? நீங்க சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? அப்புறம் இன்னொரு விஷயம், ஏசி சிவரஞ்சனி சொன்னாங்க சதீஷ கொலை பண்றதுக்கு யாரோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவனை பக்கத்திலே வச்சுக்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் புருஷன் ரொம்ப முக்கியமா. அவனை தனியா எங்கேயும் வெளியே அனுப்பாத. ஜாக்கிரதையா பாத்துக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீ வருவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமே நாம பழச பத்தி எதுவுமே பேசக்கூடாது. சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ப்ராமிஸ்? என்ன வாசலே நின்னுட்டு இருக்கேன் மணியரசு? உள்ள வரலாமாக்கா? எதுக்கு? உன் குழந்தைக்கு பேர் சூட்டு விழா வைக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன்க்கா. நான் குழந்தைக்கு தாய் மாமன். நீ கூப்பிடலன்னா கூட என் உரிமை என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்க்கா. என்னங்க மாமா? இந்த வரமா இங்க வாங்க. அடடே மணியரசு, மணியரசு ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான். பேர் சூட்டு விழாக்கு அவன் வரணுமா? தாய் மாமங்கிற உரிமையை விட்டு கொடுக்க மாட்டானா? ஏண்டா உன்னை கூப்பிடாம இருப்போமா? 11 மணிக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சோம், 10 மணிக்கே வந்து நிக்கிறேன்.
முதல்ல குழந்தைய கொடுக்கா. மாமா இது பிடிங்க மாமா, குழந்தைக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னடா இது பவுடர் டப்பா கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறியா? தாய் மாமன்டா, என் பேத்துக்கு தங்க செயின் போன ஞாபகம். அதெல்லாம் போடுவோம் மாமா, நீ குழந்தைய கொடுக்க. அச்சிச்சி குட்டி, ஐடி குட்டி. பையனுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? ஆதவ்கா. ஓ, நல்ல பேரு. சரி, என் மருமலுக்கு என்னக்கா பேர் வைக்க போற? வெள்ளிக்கிழமை தொட்டில போட போறோம். ஆனா இன்னும் பேர் முடிவாகல. தாத்தாவும் அப்பாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏமா, என் பேத்திமா காமா சம்மன் பேர் வச்சிட முடியாது. நான் வைக்கிற பேரு அவளுக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும். டேய், வெள்ளிக்கிழமை வந்துடுவேல? வரும்போது கவிதாவும் பையனும் கூட்டிட்டு வா. சரிக்கா, இன்னைக்கே கூப்பிட்டு வந்திருப்பேன். ஆனா நீயும் மாமாவும் எப்படி ரிசீவ் பண்ணுவீங்கன்னு தெரியல, அந்த பயத்தில் தான் கூப்பிட்டு வரலக்கா. மணியரசு, பழசெல்லாம் விட்டுரு. நல்லது நடக்கும்போது பழசை மறந்துடணும். நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்று சேருதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, பெரிய அண்ணா வராராக்கா? மாமா உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கல்ல? யாரு? கடற்கரையா? எனக்கு கூப்பிடணும் தான் ஆசை. ஐயா வேணாங்கிற. வேண்டாம், பிரச்சனை எதுக்கு வேலை கொடுத்து வாங்கணும்? இல்லைங்க, ரத்னா அங்க இருக்கா. ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரத்னா அண்ணன் வீட்டில் இருக்காளா? ஆமா. அப்ப கவலை விடுக்கா. நான் போய் ரத்னா பார்க்குற சாக்கில் அண்ணங்கிட்ட இது விஷயமா பேசுகிறேன். மறுபடியும் நம்ம குடும்பம் ஒன்றா சேரணும்னு நினச்சாருன்னா அவர் வரட்டும்க்கா. அது சரி, சின்னண்ணா சோழமலையும் வள்ளியம்மையும் எப்படி இருக்காங்க? சாரிக்கா, இப்போ நானும் சின்ன அண்ணனும் நல்ல டம்ஸில் இல்லைக்கா. என்னாச்சு? அதெல்லாம் விடுக்கா. முதல்ல பெரிய அண்ணனை கூப்பிடுவோம், அப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாம் சரியாயிடும்க்கா. மணியரசு, சிக்குட்டி உள்ள வா. சரி வாப்பா வா. சொல்லுங்க. இரு. என்னங்க இங்க பாருங்களேன். வா. அண்ணா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அக்கா, நீங்களும் வந்து நில்லுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நான் வணங்குற தெய்வம் என்ன கைவிடல. என்னடா நடக்குதுங்க? இல்லைண்ணா, நானும் அஞ்சலியும் போட்ட சபதத்தெல்லாம் மறந்து இனிமே ஒத்துமையா வாழலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? என்னங்க அப்படியான்னு கேக்குறீங்க? இப்பதான் பசங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. நீ வா அஞ்சலி, வா. வா அஞ்சலி, விளக்கேத்து. ஏண்டா, அவ கூட சண்டை போடுறதுக்கு பயந்து அவகிட்ட சரண்டர் ஆயிட்டியா? இல்லைண்ண, எனக்கு உயிர் பயம் வந்துருச்சுண்ணே. கார்த்திக் இறந்த உடனே அஞ்சலி இந்த கொலையை பண்ணலன்னு தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா அஞ்சலிக்காக யாரும் இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. அந்த முகம் தெரியாத கொலைக்காரனுக்கு எங்க மேல என்ன கோபம்? நாங்க அஞ்சலிக்கு பண்ணது துரோகம் தானே.
நான் அஞ்சலியை சந்தோஷமா வச்சுக்கிட்டா அவனுக்கு என் மேல இருக்கிற கோவம் தீந்துரும்லண்ணே. அப்படின்னா இனிமே நீ அஞ்சலிக்கு ஒரு நல்ல புருஷனா நடிக்க போறேன்னு சொல்லு. நடிக்கிறது இல்லைண்ணே, 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டோம். அஞ்சலி, உண்மையே சொல்லணும், நீ அவனு நிஜமாவே ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? உண்மையை தான் சொல்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறது? அவராக வந்து கேட்டாரு, என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும் இல்லையா, அதனால சம்மதம் சொல்லிட்டேன். அப்புறம் மாறமாட்டியே? நான் மாற மாட்டேன், அவர் மாறாம இருந்தா சரி. அவனா தானே வந்து கேட்டா, அவன் கண்டிப்பா மாற மாட்டான், நீயும் மாறாத. ம். அப்புறம் அஞ்சலி, உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ம் சரி, நீங்களும் வாங்க. கண்டிப்பா, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு, நான் உள்ள போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். அப்படின்னா உனக்கு இந்த அண்ணன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. என்னென்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட உனக்கு அண்ணன் வேணுமா அஞ்சலி வேணுமானா எனக்கு அண்ணன் தான் வேணும்னு சொல்லுவேன். ஆனா இந்த ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும் இல்லைண்ணே, அந்த மாதிரி நினைச்சுக்கண்ணே. என்னென்ன யோசிக்கிறேன்? நல்ல முடிவு தான், ஆனா இந்த அண்ணனை மறந்துடாத. முதல்ல இந்த விஷயத்த உங்க மாமனார்கிட்ட போய் சொல்லு. போகும்போது உங்க அண்ணியும் கூட கூட்டிட்டு போ. அப்புறம் செல்லம்மாக்கு முக்கியமா இந்த விஷயத்தை தெரியப்படுத்து. ஒரிஜினல் கொலைகாரனை நான் கண்டுபிடிக்கிறேன்ல, அதுக்கு தான். ஓ சரி. ஹலோ, டேய் பலா, உடனே என் வீட்டுக்கு வா. அடுத்த 1 மணி நேரத்துக்கு என் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, என் பொண்டாட்டியும் இருக்க மாட்டான். அந்த காரியத்தை நம்ம உடனே செஞ்சாகணும். சித்தப்பா, ஏய் ரத்னா, எப்படி இருக்கீங்க? சித்தப்பா இப்படிதான் அடிக்கிறதா? பின்ன பொண்ணுனா வாரத்துல ஒரு வாட்டியாவது வந்து பார்க்கணும். நீங்க ஸ்டாம்ப் போட்டாத தபால் கவர் மாதிரி எப்பவாவது இப்படி வந்தீங்கன்னா இப்படிதான் உதவிடும். சரி உள்ள வாங்க, எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? அப்பாவை பார்க்கலாம் தாமா வந்தேன். அப்பா உள்ளதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், நீங்க வாங்க. அந்த பொம்பளையும் உள்ள இருப்பாங்க, அவங்கள நான் பார்க்க விரும்பல. அப்பா கொஞ்சம் வெளியே வர சொல்ல. இப்போ நீங்க அப்பாவை பார்க்கணுமா வேண்டாமா? பெத்த பொண்ணு நானே இங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தம்பி தானே, வாங்க. அட வாங்க தம்பி. அப்பா அப்பா, கண்ணு தெரியல உனக்கு? என்ன அது நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அப்படின்னு தலகால் புரியாத சந்தோஷம். தலகால் புரியாத சந்தோஷம் தான். வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து பேசுனா. என்னம்மா? அப்பா மணியரசு சித்தப்பா வந்திருக்காருப்பா. வாடா. இப்பதான் அண்ணன் ஞாபகம் வந்ததா? அந்த கேள்வி நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னடா சண்டை போடுறதுக்காக வந்திருக்கியா? அப்படிலாம் இல்லைன்னு. உக்கார். அந்த டிவி ஆஃப் பண்ணு. என்ன அண்ணே, நான் உங்களையும் ரத்னாவையும் பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். ஆமா, எங்களெல்லாம் பார்த்தா கண்ணு முடிக்கு வராமா? அண்ணே, இப்போ நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் தான் வந்திருக்கேன். தெரியும்டா, உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமாண்ணே, நான் குழந்தையும் கவிதாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரேண்ணே. ஆனால் இப்போ நான் சொல்ல வந்தது அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ணே. என்னது சொல்லு. நம்ம செல்லம்மாக்கா குழந்தைய தொட்டில் போட போகிறாங்கண்ணே.
செல்லமாத்த குழந்தைக்கு தொட்டில் ஃபங்க்ஷனா? எப்ப சித்தப்பா? வர வெள்ளிக்கிழமை காலையில 11 ஓ, மணிக்கு. வெள்ளிக்கிழமை எனக்கு ஸ்கூல் லீவு தான். எக்ஸாம் ஸ்டடி ஹாலிடேஸ். ஆனா இந்த டியூஷன் போக வேண்டியது இருக்குமே. பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு நாள் டியூஷன் போகாட்டி ஒண்ணும் ஆகாது. இப்படி ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். கொஞ்சம் இருங்க. அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல, அக்காவுக்கு 2 குழந்தை பிறந்ததுண்ணே. அதில் ஒரு குழந்தை பிறந்தோன்னே இறந்துருச்சுண்ணே. சரி விடுங்க விடுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என்ன பண்றது, அவங்க பண்ண பாவம் அப்படி. அதான் ஆட்டுக்கு வாழை சும்மா வளர்ந்து வச்சான், கொஞ்சமா ஆடி இருக்கணும். அண்ணே, அவங்கள கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கண்ணே. செல்லம்மா எனக்கு அக்கா, உங்களுக்கு தங்கச்சி. நம்ம 2 பேர் பேசும்போது இவங்க யாருண்ணே நடுவில்? அக்காவை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க. டேய் சும்மா இருடா. வாடா உக்காடுறான்னு சொன்னா உடனே எனக்கே புத்தி சொல்றிய. செல்லம்மா யாரா? அவ சுயநலம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமாடா? 5000 பேர் சேர்ந்து பாலத்தை கட்டி முடிப்பான். அதை ஒருத்தர் ஏசி கார்ல வந்துவிட்டு அப்படியே ரிப்பனை வெட்டிட்டு அவர் பேரை வச்சுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஆள்றா செல்லம். பிரமாதங்க. ஒரு வாசகனாலும் திருவாசகமா சொல்லிட்டீங்க. ஏண்டே சுமாரு சொல்லு. அண்ணே, அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அதை தொட்டில் போடுற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும் அண்ணே. நான் எதுக்குடா வரணும்? நீங்கள் தானே குழந்தைக்கு தாய் மாமே. நீங்கள் தான் குழந்தைய தொட்டில் போடணும். தாய் மாமங்கிறதெல்லாம் இப்பதான் ஞாபகம் வருதாமா உங்களுக்கு? ஹலோ, அதெல்லாம் அவர் வரமாட்டாரு. அண்ணே, அவங்கள திரும்ப பேச வேணான்னு சொல்லுங்கண்ணே. பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நல்லா இருக்கும் நான் சொன்ன போது அக்கா கண் கலங்கிருச்சுண்ணே. அண்ணன் வருவாரான்னு கேட்குறாங்கண்ணே. அதில் எவ்வளோ பாசம் இருந்துச்சு தெரியுமா? ஓ, நிஜமாவ சொல்ற? ஆமாண்ணே. ஏங்க என்னங்க நீங்க இன்னும் அந்த செல்லமாவை நம்பிட்டு இருக்கீங்களா? நமக்கு எதிராக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாங்க. நம்மளை எப்படிடா கவுக்குறதுன்னு பார்த்தாங்க. நமக்கு வர இருந்த அந்த அண்ணா நகர் பார்ட்டியை பிடிச்சிட்டாங்க. நம்ம இப்ப போண்டி ஆகி உட்கார்ந்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தாதானே இப்ப திரும்ப வேற கூப்பிடுறாங்களாமா? இதே நீங்க நம்பிட்டு போவீங்களா? ஏங்க இதுலயும் ஏதாவது உள்குத்து இருக்க போறே. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கண்ணே, அதெல்லாம் உண்மை கிடையாது. அக்கா எப்பவுமே நமக்கு துரோகம் பண்ணாதுண்ணே. ஆஹா, பண்ணதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆ காட்டுங்க. போதுமா? ஆ காட்டுங்க சித்தப்பா. தரித்திரம் பிடிச்சவளே, வேற வேலையில உனக்கு?